வந்துட்டாரு. இப்போதைக்கு ஹையஸ்ட் கில் எடுத்து தரமா லீட்ல இருக்கிறது ஏவிஓபி 7 கில்லு. அவன் தான் போயிட்டு இருக்கான், வேட்டைக்கு போயிட்டு இருக்கான். 3 கில்லு போதும். ரீகாலுக்கு முன்னாடி 3 கில் எடுத்துட்டு செட்டில் ஆயிட்டு மேட்ச் வேஸ்டா போயிடும். 8 கில்லுடா, 8 கில் பெயினை தூக்கிட்டான். சீரியஸாவா? பிஜேபி சாட்டக்காரன் என்னடா ஏவிஓபி ப்ரோ இது இப்படி விளையாடுறாரு? என்னடா எனக்கு புரியல ஜி. இல்லையே தப்பா இருக்கேன். 9 கில் இறங்கி இவர் கார் சேஞ்ச் பண்ணி அடிக்கிறாரு, அவர் ஜன் ஓட்டில் அடிக்கிறாரு. இப்ப தேடி வர போயிட்டு இருக்காரு, யார் அடிக்க போறாருன்னு தெரியல. காய்ஸ் எப்படி ஸ்பாட் பண்ணா முதல்ல அவனை? அவரு ஷூட் பண்ணி கூப்பிட்டு பாருன்னு நினைக்கிறேன். லைட்டா ஒரு புல்லட் சுட்டாருனாலும் நம்மளுக்கு கேட்டுருப்போம். குமார்டோ போட்டாங்கன்னா அந்த இவர் யாரோ ஒரு நூப்புன்றவரு குமார்டோ அகால மரணம் ஆயிட்டாரு. 39 அகால மரணம் அடைஞ்சிட்டான். 45வது நம்பர் போட்டுட்டாருன்னு அவரு ஏஎக்சி நூபேலியே காமிச்சிட்டாருன்னு குமார்டோ கிட்ட. அவ்வளவுதான். இப்போ ஏவி ப்ரோ தான் அங்க ட்ரெண்ட் 9ல இருக்காரு. 3வது மேட்ச் அவ்வளவுதான். போன மேட்ச் சிக்கன் டின்னர் எடுத்ததே 9 தான். பட் இவர் வந்து இன்னும் 44 பேர் இருக்காங்க. இப்பவே 9 கில் எடுத்துட்டாரு. அப்ப சிக்கன் டின்னர் போடும்போது எவ்வளவு கில் எடுப்பாருன்னு தெரியல. ஏவிஓபி சரியான அடி. ஈவென்ட்ல கில் எடுத்தது கூட ஓகேனா, ஆனா இப்போ அடிச்சாரு பாருங்க. அவ்வளவுதான். நேரா இப்போ சரண் என்றவர் அடிக்க வராரு. சரண் திம்ஸ் ப்ரோ இருக்காரு. திம்ஸ் ப்ரோ திம்ஸா அடி வாங்க போறது பாப்பா வச்சுங்க. ஏவிஓபி பண்ணிட்டாங்க. கோமைட்டர் ஏவி ப்ரோ கோவம். திம்ஸ் சரண் 2 பேர் இருக்கானுங்க. திம்ஸ் சரண் ஏவி ப்ரோ அங்க வேற ஆல்ரெடி 2 பேர் ஃபைட் எடுத்துக்கிறாங்க. ஆனா ஏஜி வச்சு விளையாடுறாருன்னு ரம்பரல் போட்டு வெறியாவுல கனெக்ட் ஆயிருக்கு. அவ்வளவுதான். எலிக்சர் குடிச்சிட்டாரு. கன்னு ஸ்பீடா மாத்திர எலிக்சர் குடிச்சிட்டாரு. என்ன மாத்தலாம் ஒரே நிக்கும். யார முதல்ல அழுத்த போறாங்க, அழுத்த போறாரு. ஒரே அழுத்தா வர்றாரு. டபுள் டேப் கூட இல்ல, சிங்கிள் டேப்ல. வெரி 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 வெரி. அவ்வளவுதான். ஒரு ஜீவிட்டோ ஏவிஓபி ப்ரோ ரீகால் இருக்கா? ஏவி இருக்கு வராரு ரீகால் இருக்கு. வராரு ஏவி ப்ரோ வராரு. அண்ணா அடுத்த 3 மேட்ச் கண்டினியூஸா நடத்திடலாம். என்னமோ நடத்தலாம். ஓகேங்கண்ணா. சரண் தான் ஓடுறாரு. ஏன்னா ஈஸ்வாக்கு ஏதோ 7 மணிக்கு வெளியே போறவள இருக்கான் கிறிஸ்மஸ்னால. அவன் வேற இப்ப இதுல இருக்கான். அலங்கார பந்தலிலே பாட்டு பண்ணிட்டு இருக்க. ஐயோ கடவுளே. அண்ணா இவர் கால்ல பட்டு அந்த நேடு சோத்துல பட்டு அந்த நேடு நடுவுல மாட்டி ஒரு ஹெல்த்தே போகாம பாத்துச்சுன்னா அவள பின்னாடி தர ஜம்மனி விட்டாங்க. கீழே டமால் ஓபியோட ரிவெஞ்ச் டைம். ஆனா ஏவியை பார்க்க வேண்டிய நேரம் டீம்ல. இப்ப இன்னொருத்தர் இருக்காரு. ஏய் ஆன் பண்ண மாட்டேன். இப்போ ஆன் பண்ணிட்டு கூட பண்ணல. இப்போ அதே மீண்டும் ஒரே அடியில டொம்மு டீம் அடி போறாங்க. மாஸ் காட்டுறாப்ல. என்ன நம்ம 11 கில்லா 16 கில்லுனா ஏவி ப்ரோ. நான் ஜீரோ சோச்சினா ஐயோ ஜீரோ சோச்சி ஏன் வந்து 11 கில்லு பேக்கப். ஐயோ 4 பேர் ஸ்கூல்ல எல்லாரும் மறுபடியும் அதே இடத்துக்கு. என்ன நடக்க போகுது இங்கன்னு தெரியல. ஜீஸ் ப்ரோ இருக்காரு ஒரு பக்கம். ஏவி கம்முன்னு உட்கார்றாரு. அம்மா டொம்முன்னு ஒரு அடி வாங்கி அவளை மரணம்னு சிரிச்சா வந்து செம்மையா அடிச்சிட்டாரு. யார் அடிச்சாரோ அவருக்கு ஒரு தரமான ரிவெஞ்ச் கொடுத்தாரா இல்லையா? டோனி ஸ்லேவ்ன்றவர் வந்து தமிழ்ன்ற ஒருத்தர் போட்டு அடிச்சிருக்காரு. கில்ஃபீல்ட்ல பார்த்தேன். நான் 11 கில் இருக்காருங்கண்ணா ஏவிஓபி ப்ரோ.
அதான் டிவைஸ் செக் நீட்டாங்க எல்லாரும் அடி போட்டாங்கப்பா. யாரு? ஏய்! ஏய்! டேய் என்னடா? ஏவியா இது? ப்ரோ இது ஏவியா? ஆமாடே. 13 கில். ஐயோ ஃபர்ஸ்ட் அவன் ஜூஸ் போட்டான். ஐயோ, நேர்ல இருந்து தப்பிச்சான். நேடு கிங் கிட்ட இருந்தே ஒருத்தன் தப்பிக்கிறான். கார் எடுத்து கிளம்பணும். ஈகோ தூக்குது. கார் எடுத்து கிளம்பிடணும். மறுபடியும் அடிச்சான்டா. போட்டு வாயில நேடு. பொண்ண சொன்னல கிளம்பணும்னு சொன்னல. 13 ஆச்சா அவ்வளவு ஒரு ஸ்டேஜே முடிஞ்சிருக்கு. போச்சா போடு 2 நேடு டாம் முடிச்சா. ஆனா உண்மையாலே ஏவி ப்ரோ விளையாட்டு செம்மனா. 11 கில்லு. kills guys AVOP. பட் வந்து நான் இப்பதான் சொல்லி வாய முடியல. நேடு கிங் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இன்னைக்கு ஒரு படி வாங்க மயில ப்ரோ. ஐயோ 29 பேர் தான் இருக்காங்க. 11 கில் எடுத்தவர் வந்து அகால மரணம் ஆகிட்டாரு நம்ம ஜியூஸ் ப்ரோ. இப்போ ஜியூஸ் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா 6 கில் எடுத்து ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. இன்னொருத்தவரும் 6 கில் இருக்காரு. அவர் பேர் வந்து இன்ஜினியர். 6 கில் இருக்காங்க. இப்போதைக்கு இவங்க தான் வந்து இன்ஜினியரும் ஜியூஸ் ப்ரோ தான் டாப் கில் இருக்காங்க. இன்ஜினியர் 65ல இருக்காரு நம்பர். 2 பேர் 6 கில் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா 9 கில்ஸ் எடுத்து ஃப்ரீக்ன்ற ஒரு வெற்றி பெற்றாரு. இப்போ 10 கில் எடுத்து இந்த மேட்ச் ஜியூஸ் ப்ரோ வெற்றி பெற்றாருன்னா சூப்பரா இருக்கும். ஷார்க் ஒய்டி ஜியூஸ் 6 கில். ஜியூஸ் கடைசி நேரத்துல அடிச்சா போதும். ஜியூஸ் கடைசி நேரத்துல ஆடுறான் போல. டோனி என்னன்னா ஈசோ 3 கில், டோனி 4 கில். டோனி இதுலயே காணா இருக்காரு. இங்க இருக்காரு கராஜ்ல. டோனி என்ன எத்தனை கில்? 6 கில் எடுக்கணும். டோனி ப்ரோ 6 கில். ஜியூஸ் ப்ரோ வந்து 4 கில்ஸ் எடுக்கணும். இந்த ஆனா இந்த டெரிட்டரி ஈவென்ட் பாருங்க. சாண்டா இருக்காரு. 2 கில் ஈவென்ட் இருக்காரு. ஃபைட் ஏகேஎம் பஸ் என்னங்கன்னு ஏகேஎம் சென்ட்ரா ஒரு ஏகேஎம். டோனி 5 கில் போயிட்டு இருக்கானே வெறியா. கிளம்புறானா அங்க வந்து சேட்ல. இன்னும் 3 மேட்ச் இருக்குடா ஏவிபி. டோன்ட் லூஸ் தி ஹோப். ஓகே யாரா அடுத்து யாரா ஐஎஸ் கில்? ஜீசோஜி 6 கில். என்ன ஜீசோ எனக்கு தங்கிட்டான். ப்ரோ ஏவிபி ஹேக் செக் நீடட் ப்ரோ. ஜெயிச்சா செக் பண்ணிக்கலாம் ப்ரோ. அவனே தோத்து போயிட்டான். எதுக்கு செக் வேற கேக்கு? செக் guys come on guys. என்ன பாருங்க let's go for 3000 like பாப்பறேன். என்ன 100 more likes தான் பாருங்க guys. தட்டே மாமா தட்டே guys. அடியா போடு லைக் போடு. அந்த வாரி இதா வாரி மல ஒரே வாரி. அடுத்ததெல்லாம் ஏவிஓபி வெறும் கேம்ப் தான். டாப் 5 வந்தா பாயிண்ட் அவ்வளவுதான். ஆனா என்ன எப்படியாவது உயிரை பிடிச்சி டாப் 5 வந்துரு. ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு 10 பாயிண்ட், ரெண்டாவது 9 பாயிண்ட், மூணாவது 8 பாயிண்ட், நாலாவது 7 பாயிண்ட், அஞ்சாவது 6 பாயிண்ட். 3 மேட்ச்ல அடுத்து நடக்குற 3 மேட்ச்ல பாயிண்ட்ஸ் गाइस. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் 9 பாயிண்ட்ஸ், மூணாவது உங்களுக்கு 8 பாயிண்ட்ஸ். சூப்பரா இருக்குண்ணா. அடுத்த 3 மேட்ச் தான் गाइस. இன்னும் டஃபஸ்டா இருக்க போகுது. டஃபஸ்ட் எல்லாரும் ஃபுல் லூட் எடுக்கணும். ஃபுல் லூட் அவ்வளவுதான். அங்க வாரு அவர் போட்டவர் ரவுடியை போய் பாரு. ஜூஸ போட்டவர் போட்டு போயிட்டதுதான். டோனி என்ன பண்ண 5 கிலோ இருக்கிறான். டோனி என்னப்பா ஜெயிப்பான்னு 35% ஓட்டு போட்டிருக்கீங்க. ஜெயிக்க மாட்டான் போலியா? ஆனா அது பேர் பிளேஸ்மென்ட் பாயிண்ட் சோலோடைய பாயிண்ட்ஸ் ட்ராஃபி இல்லனா? பிளேஸ்மென்ட் ட்ராஃபி. அது பிளேஸ்மென்ட் ட்ராஃபி. ஓகே, சோலோ பிளேஸ்மென்ட் பாயிண்ட் ட்ராஃபி.
காடு மலை மேடுன்னு போயிட்டு இருக்கான். 6 கிலோ எடுத்துட்டான்டா. இன்னொரு 3 கிலோ. ப்ரோ பீட்டர் என்ன ஆச்சு சொல்லுங்க ப்ரோ. எட்டல் அதான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சோலோ டுவோ ஸ்குவாட் வார் நடக்குது. ஸ்குவாட் வார் நடந்துட்டு இருக்கு ப்ரோ, நடந்துட்டு இருக்கு. Can you change the color to cool and standard mode? Can't watch game for long time. Eye and headache bro. புரியல. நீ கேட்டு இல்லாமையா? ஓகே ப்ரோ. ஆனா செடியெல்லாம் ரொம்ப டல் அடிக்குது ப்ரோ. கருப்புல கருகருன்னு இருக்குது. கீழே குமிஞ்சு பாரு எப்படி இருக்குமோ அதே மாதிரி கருகருன்னு இருக்குது. கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்கும். இது கிடைச்சிச்சு அவனுக்கு பாத்தியா? பழைய படம் பாக்குற மாதிரி இருக்கு ப்ரோ. மாத்து ப்ரோ. ஓல்டு ரீடர் பாத்தீங்களா? பாத்தியா ப்ரோ? கொந்தளிக்கிறாங்க எல்லாரும். கொந்தளிச்சிருவாங்க தலை எங்க ஆளுங்க. அதனால தான் வைக்கிறது இல்லை அதெல்லாம். பாத்துக்க. இதுதான் ப்ரோ பிடிக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு கலரா இருக்கணும் ப்ரோ. அவங்களுக்கு கலர்ஃபுல்லா பிங்க் கலர்லாம் இருக்கணும். அப்பதான் பிடிக்கும் அவங்களுக்கு. வண்டதல வஷ்டம் ப்ரோ. நீ ஒருத்தன் சொன்னு கேட்டாங்க வர ஊரே கொந்தளிக்குது. கொந்தளிக்காதீங்க கைஸ், கொந்தளிக்காதீங்க. என்ன சார் அடிச்சிருவானா? சார் மைக் ஆஃப் பண்ணிட்டு கதறியா என்ன? ஹெட்போன் போடாத ஒரு பிளேயரா இருக்கான் ப்ரோ. மேல நேடு போட்டுக்கிறான். இங்க இருந்து அடிச்சா எங்க இருந்து புல்லட் வருதுன்னு தெரியல. உள்ளுக்குள்ள ஓடி வரான். வெறியா இருந்துச்சு ஃபைட்டானா. ஐயோ ஐயோ. சிறப்பான ஆல்டி, சிறப்பான ஆல்டி. ஸ்மூத் வேணுமா ப்ரோ? அடுத்து ஸ்மூத் கேட்டிருக்க. நாங்களாம் இன்னைக்கு வரமாட்டோம். இன்னைக்கெல்லாம் டிராஃபி நடந்துட்டு இருக்கு. அமைதியா இரு. இன்னைக்கு டிராஃபி நடக்குதுன்னு சொல்லிட்டு லோடு நைட்டு தான். ஃபுல் நைட்டு. அது வரைக்கும் விளாண்டுட்டு நைட்டா வரேன். சரி நைட்டா வரேன். நல்லா கூட. ஓகே. இப்பதான் ப்ரோ நல்லா இருக்கு. ஓகே தல பாரு. உனக்கு பிடிச்சது எப்படி வேணா பாரு ப்ரோ. டோனி 7 கிலோ அடிச்சிட்டான் ப்ரோ. சாருனே ரவுடி ஓப்பி 7 கிலோ அடிச்சிட்டான். போச்சு ப்ரோ. ஈஸ்வா விட்டான் ப்ரோ. ஈஸ்வாக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் இருந்துச்சு. அந்த ஃப்ரீக்குமே இல்ல ப்ரோ. ஐயோ டிஃபெண்ட் பண்றவங்க யாருமே இல்ல. டோனிக்கு சரியான வாய்ப்பு ப்ரோ. 10 கில் போதும். 10 கில் போட்டா முடிச்சு. ஸ்டம்பிள் கேஸ் டிராஃபி எப்ப ப்ரோ? ஸ்டம்பிள் கேஸ் டிராஃபியும் போடலாம். அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. சவுண்ட் கம் பண்ண. சாரன் தூங்கிட்டான் போலையா? அண்ணன் வருவாப்புல, நம்ம ஒரு தூக்கத்தை போட்டு வரலாம் அப்படின்னு தூங்கிட்டான் போல சாரன்.
என்ன தல புச்சி புச்சி உம்மா சவுண்ட் கேக்குது. புடா புடா வந்தான் புடா குட்டி. அவ்வளவுதான் பிரியா கேமிங் ஸ்டோரி. அவ்வளவுதான் முடிஞ்சு. பிரியா கேமிங் அகாலம் வரலாம். எட்டு கில்லு ப்ரோ, இன்னும் 2 கில்லு தல. மதவனது நைட் சம்பளம் செம்ம சேலஞ்ச். ஐ பிளேட் ஆல் மேட்சஸ் வித் யூ ஆன் புடா ஓபி ப்ரோ. ஓகே தல, இன்னைக்கு விளாடலாம் தல, விளாடலாம் இன்னைக்கு. பொறுமையா இருக்கான் ப்ரோ, எல்லாரும் பொறுமை காக்குறாங்க. கிருப்பா போட்டு கிருப்பா. அவ்வளவுதான், வரவன் போறவெல்லாம் போட்டுக்கிறான். இதான் சாக்குன்னு டோனி. அவ்வளவுதான் முடிஞ்சு. ரவுடி அப்பயும் போட்டான் 9 கில்லு. அவ்வளவுதான், அடிக்கடி வந்துருங்க. ஜெயிச்சாவே போதும். போடு வெறியான பொசிஷன் டோனி, வெறியான பொசிஷன் எடுத்துட்டான். டோனி ஜெயிப்பான வாய்ப்பு இருக்கா? கடைசி மேட்ச் ஜெயிச்சாலும் வெறியா இருக்கும். குவாலிஃபை ஆயிடுவான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல. அவ்வளவுதான், அவன் ஜோன் இருக்கு பார்க்கலாம். உடைக்கலாம். அங்க பாருங்க ஜோக்கர், இந்த பக்கம் ரவுடி. ஜோக்கர் பாத்தீங்கன்னா 7 கில்லு, ரவுடி பாத்தீங்கன்னா 8 கில்லு, டோனி பாத்தீங்கன்னா 9 கில்லு. டோனியோட வாய்ப்பு பறி போனதுக்கா. ஆஹா, வரலாம் அடைந்தான் டோனி. பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம் கைஸ். பத்து கிலோ எடுத்தாலும் இவன் குவாலிஃபை ஆயிடுவான் ப்ரோ செகண்ட் ரவுண்டுக்கு. பூடி ப்ரோ, ஃப்ரீ qualify for the second round bro. ஐயோ